திமுக சார்பில் மக்களவை மற்றும் 21 இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை அண்ணா அறிவாலயத்தில் வழங்கி வருகிறார்கள். இது தொடர்பாக அங்குள்ள நம்முடைய செய்தியாளர் பாண்டிராஜிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். பாண்டிராஜ், தற்போது திமுக தொண்டர்கள் எத்தனை பேர் இது தொடர்பான விண்ணப்பங்களை கொடுத்துட்டு இருக்காங்க? எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க? தேவா, கடந்த 25ஆம் தேதி முதல் வழங்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் இன்று காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்த விருப்ப மனு தாக்கலில் தங்களுடைய மனுவை தாக்கல் செய்திருந்தனர். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மற்றும் சென்னை அண்ணா அறிவாலயத்தினுடைய மேலாளர்கள் ஜெயக்குமார் மற்றும் பத்மநாபன் உள்ளிட்டோரிடம் இந்த மனுவை வழங்கி வருகிறார்கள். கிட்டத்தட்ட முதல் மனுவாக திருப்பரங்குன்றம் தேர்தலில் போட்டியிட்டு கடந்த முறை போட்டியிட்ட மருத்துவர் சரவணன் இந்த முறை திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் மற்றும் மதுரை நாடாளுமன்ற தொகுதி தேர்தலுக்கான அந்த விருப்ப மனுவை பூர்த்தி செய்து தற்பொழுது தங்களுடைய அந்த விருப்ப மனுவை பூர்த்தி செய்து ஒப்படைத்திருக்கிறார்கள். அதே போல ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த துணை அமைப்பாளர் பிரகாஷ் என்பவரும், அதே போல தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த துணை அமைப்பாளர் கம்பம் சாதிக் அவர்களும் தங்களுடைய விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்டோர் தற்போது வரை இந்த விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கின்றனர். ஏற்கனவே இன்று தொடங்கக்கூடிய இந்த விருப்ப மனு தாக்கலானது வருகின்ற 7ஆம் தேதி மாலை வரை நடைபெற இருப்பதால் முதல் நாளான இன்று விருப்ப மனுவை பூர்த்தி செய்து தாக்கல் எண்ணிக்கை சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. தேவா, பாண்டிராஜன், இன்னும் திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றது இன்னும் இறுதி செய்யப்படலை. இன்னும் ஒரு நாட்கள் அதுக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எந்த தொகுதிகளுக்கு திமுகவினர் அதிக அளவுக்கு போட்டியிடுறாங்க, எந்த தொகுதிகளுக்கு குறைவான மற்ற கூட்டணி கட்சி தொகுதிகளுக்கு ஒதுக்கப்படலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு? தேவா, திமுகவினுடைய கூட்டணியில் ஏற்கனவே அவர்கள் அந்த விருப்ப மனுவை தாக்கல் செய்ய அறிவுறுத்திருந்த அறிக்கையிலே தெரிவித்தார்கள். கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகளுக்காக பணம் கட்டிய திமுக நிர்வாகிகளுக்கு அந்த பணமான திருப்பி செலுத்தியிருந்தார்கள். இருந்தாலும் கூட மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரி இருக்கக்கூடிய 40 தொகுதிகளுக்கும் விருப்ப மனுவை பூர்த்தி செய்து விருப்ப மனுவை வாங்கி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இன்றிலிருந்து வருகிற 7ஆம் தேதி தாக்கல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு சில கூட்டணி கட்சிகள் தங்களுடைய விருப்ப தொகுதிகளின் பட்டியலை ஏற்கனவே திமுக தலைமையில் அறிவிக்கப்பட்ட தொகுதி பங்கீட்டுகளுடன் ஒப்படைத்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கட்டும் அல்லது இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை உள்ளிட்ட கட்சிகள் என்னுடைய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது இன்னும் தொடங்கவில்லை. திமுக தலைவர் ஸ்டாலினுடைய பிறந்தநாள் இன்றைய பிறந்தநாள். அவருடைய தந்தையும் முன்னாள் திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் இல்லாத முதல் பிறந்தநாள் என்பதால் அந்த பிறந்தநாளை கொண்டாட விருப்பமில்லை என்று தெரிவித்திருந்தார். அதன் காரணமாக நிர்வாகிகள் மற்றும் தோழமை கட்சி தலைவர்கள் சந்திக்க விருப்பமான தற்பொழுது அவர் கிழக்கு கடற்சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய உறவினர் வீட்டு தங்கியிருக்கிறார். இதன் காரணமாக இன்று சொற்பநிலை காணப்படுகிறது. மேலும் இந்த தொகுதி பங்கீட்டு குழுவினுடைய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது நாளை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தேவா, குறிப்பாக ஏற்கனவே இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் இன்னும் தொடங்காமல் இருக்கக்கூடிய குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கான அந்த உடன்பாடானது நாளை இரவுக்குள் எட்டப்பட வாய்ப்பு இருக்கிறது. அல்லது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலைக்குள் அந்த 4 கட்சிகளுக்கும் அந்த இடஒதுக்கீடானது செய்யப்பட்டு தொகுதி உடன்பாடு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் இருக்கிறது. தேவா, திமுக தரப்பில் போட்டியிடுவதற்கான பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இன்று திமுகவினர் கொடுத்து வருகிறார்கள். தொடர்பான கூடுதல் விவரங்களை கொடுத்தீங்க பாண்டிராஜன். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.